திருச்சி வந்து நேருவோட கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. பாப்போம், அதிகம் தான் பாப்போமே. பயம் பயம் அவர் வந்துருவான்னு பயம். இது உதயநிதி சார் போறாரு, ஆளே இல்ல, யாருமே இல்லாத இடத்துக்கு வணக்கம் சொல்லிட்டு போறாரு உதயநிதி சார். ஐயா ஸ்டாலின் சார் எப்படி ஆளே இல்லாத இடத்துக்கு வணக்கம் சொல்லிட்டு போறாரு. டீ குடிக்கிறாரு, நின்று ஆளே இல்லாத டீ குடிக்கிறாரு. இல்ல எதுக்கு ஓட்டு வாங்குறதுக்கா? 5000 எது கொடுத்தாங்க பொங்கலுக்கு? ஏன் போன பொங்கல் கொடுத்துருக்க வேண்டியதால ஏன் இந்த பொங்கல் கொடுத்தாங்க? எங்க வீட்டுல வந்து 28 ஓட்டு இருக்குங்க சார். 28 ஓட்டு விஜய்க்கு தான். சோத்திர போடுவாங்க தைரியம். எங்க விஜய் தான் எனக்கு உயிர். ஓம் சக்தி பராசக்தி. திமுக ஒரு தீய சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. டிவிக்கு ஒரு தூய சக்தி. இந்த இது திமுகக்கு யாருமே போடக்கூடாது. டிவிக்கு தான் எல்லாமே போடணும். அவங்களோட வீட்டு பிரச்சனையை தாண்டி நம்ம கூட பேச வந்திருக்காங்கன்னா அவங்க விஜய் அண்ணனுக்கு நிச்சயமா எல்லாம் ஓட்டு போடணும். நன்றி, வணக்கம். ஜூலி தானே, அவளா ஒரு ஆளே கிடையாது. மனநிலை சரியில்லாம வெகு பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. மனநிலை சரியில்லாம விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க வேணா போய் பாருங்க, டாக்டர் முதல்ல செக்அப் பண்ண சொல்லுங்க. நான் அவங்க பேர் கூட தெரியாதுன்னா ஏன் சொல்றேன்? நான் தெரிஞ்சு அவங்களை விளம்பரப்படுத்தலாம் தெரியல. வெகு பேர், இந்த ஒரு பொண்ணு மட்டும் இல்ல, வெகு பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா விஜய் தற்குறின்னு. அந்த தற்குறி ஒரு நாள் மெர்க்குரி ஆகும். கண்டிப்பா. ஏன்னா அது மெர்க்குரி தமிழ்நாட்டுக்கே வெளிச்சத்தை உண்டாக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். எங்க அம்மா வந்து ஏடிஎம்கே, எங்க அப்பா வந்து டிஎம்கே, எங்க அண்ணனும் வந்து டிஎம்கே தான். ஆக்சுவலா இப்போ நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, இன்ஃப்ளூயன்சிங் பண்ணினா போதும். உங்க தலைமுறைக்கு எங்களை கொண்டு வந்து நாங்க எல்லாம் டிஎம்கேக்கு பண்ண வரைக்கும் போதும், அவங்க எங்களுக்கு பண்ண வரைக்கும் போதும். எவ்வளோ கேர்ள்ஸ் ஹரஸ்மெண்ட் எல்லாம் பாக்குறோம். ஸோ அதனால இதுக்கு மேல அவங்க வேணாண்ணா. சிஎம் சார் போதும் சார், போயிட்டு வாங்க, பாய் பாய். எங்க வீட்டுல ஏற்கனவே எல்லாமே டிஎம்கேல இருந்தவங்க சார். ஆனா இப்ப வந்து என்னன்னா எல்லாமே டிவிகேக்கு தான் நாங்க ஓட்டு போட வச்சிருக்கோம். அக்கம் பக்கத்துல எல்லாமே வந்து என்னன்னா டிவிகேக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா வந்து நான் என்ன பண்ணேன், ஒரு வாட்டி மதுரை மாநாட்டுக்கு என் பையன் போனான். என் பையனோட ஸ்டேட்டஸை நான் வச்சேன். என் பையனோட ஸ்டேட்டஸை நான் வைக்கிறேன். இவங்களுக்கு என்ன போகுது? என்ன போகுது? அங்க இருந்து கால் பண்றாங்க எங்க வீட்டுக்காருக்கு. நான் சொன்னேன் அவங்களை என்கிட்ட வந்து பேச சொல்லுங்க, டிஎம்கே காரன்களை. என் பையனை நான் வைக்கிறேன், ஸ்டேட்டஸ் ஏன் வைக்க மிரட்டுறாங்க? ஏன் மிரட்டுறாங்க? ஆமா, எதுக்கு மிரட்டுறாங்க? ஏன் மிரட்டுறாங்க? மிரட்டக்கூடாதுல்ல. வந்து என் பையனை நான் வைக்கிறேன், அது வந்து அவன் வந்து ஏன் உரிமை, அது அவனோட உரிமை. அவன் வந்து தாவேக்கால வந்து அவன் வந்து பூத் ஏஜென்ட்டா இருக்கான். எப்படி வந்து விட்டுச்சு உங்க பொண்ணு அப்படின்னு கேட்கலாமா? எங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டு வந்து எப்படி வந்து உன்னோட மனைவி வந்து விட்டாங்க அப்படின்னு அவங்க கேட்கலாமா? கேட்கக்கூடாது, தப்பு தானே. சூரியலாம் எதுவுமே உதிக்காது. இவருதான் நிப்பாரு. எங்க இன்னும் என்ன இறங்கிட்டாரு. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. பசங்கள்ல இருந்து பொண்ணுங்கள இருந்து அம்மா தங்கச்சி எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லா ஓட்டுமே விசிலுக்கு மட்டும்தான். இந்த ஜூலி ஒருத்தி இருக்காள, அவ பேசல. அண்ணன் பேரை சொல்லுங்க, அவளுக்கு தகுதி கிடையாது ஜூலிக்கு. ட்ரிச்சிக்கு வந்து அவளை பேச சொல்லுங்க. ட்ரிச்சிக்கு வந்து அவளை பேச சொல்லுங்க. ஜூலியா வாடான்னு சொன்னாவ அவ்வளவுதான். நாங்க இருக்கோம் அண்ணாக்கு, ஒவ்வொரு லேடிஸ் இருக்கோம். ரெண்டாவது அண்ணன் வந்தா முக்கியத்துவம் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அண்ணா வந்து டிஎம்கே வரக்கூடாது. ரெண்டு பேருமே ஃப்ராடு தான். என்ன ரெண்டு பேரும் ஃப்ராடு தான். எங்க வீட்டுல 10 ஓட்டு இருக்கு. 10 ஓட்டுமே தளபதிக்கு தான். கண்டிப்பா அவரு தான் ஜெயிப்பாரு. எங்க வீட்டுல 4 ஓட்டு இருக்கு. எங்க 4 ஓட்டுமே விஜய்க்கு தான். அது வந்து எங்க பிறந்தவ மாதிரி எங்க அண்ணன். நாடு எவ்வளவோ கெட்டு போச்சு, எவ்வளவோ மோசமா போகுது. அதான் இந்த நாட்டுக்கு ஒரு வெளிச்சம் வரணும்னா அது வந்து எங்க அண்ணன் வந்தாதான் இந்த தமிழ்நாடு வெளிச்சத்துக்கு வரும். பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேணும். அடுத்த தமிழ்நாட்டுல பொம்பளை பிள்ளை எல்லாத்துக்குமே வந்து பாதுகாப்பு வரணும். அது வந்து எங்க அண்ணன் விஜய் வந்தாதான் இது நடக்கும். விஜய் வந்து கண்டிப்பா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. படிச்ச பிள்ளைங்களுக்கு இப்ப வேலை இல்லாம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பெயிண்ட் அடிக்க போறாங்க. மெயினா வந்து ஹோட்டல் வேலைக்கு, சர்வே வேலைக்கு போறாங்க. 2 டிகிரி முடிச்சிருக்காங்க. பட் ஆனா பெயிண்ட் அடிக்கிற எனக்கு தெரிஞ்சு போயிட்டு இருக்காங்க அவங்க. இதே பட்ஜெட் தான் நான் பார்லர் வச்சிருக்கேன். ஆனா எனக்கு தெரிஞ்சவங்க கடைக்கு வராங்க. பட் நான் பெயிண்ட் அடிக்க வேலைக்கு தான் எங்க வீட்டுக்கார் போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டு மக்களின் கடைசி தேர்தல் எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் தேர்தல், தமிழ்நாட்டு மக்களின் கடைசி தேர்தல். நம்ம திருச்சியில இருக்கோம். 9 தொகுதி இருக்கு. இந்த 9 தொகுதியிலையும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். சின்ன பசங்க முதல் கொண்டு கையில கஞ்சா வச்சிருக்காங்க. படிக்கிற கல்வியிலேருந்து சுத்தமா எல்லாமே பாதிப்படையுது. அடுத்த ஜென்ரேஷனை நம்ம ஸ்டடி பண்ணணும்னா தளபதி வரணும். நம்ம மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதாக அவரை தேர்ந்தெடுக்கணும். ஒரு ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வேணும். எங்களோட வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டு
ஸோ ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பேர் வந்து நிறைய பண்ணிட்டாங்க. அதெல்லாம் போதும், இதுக்கு மேல வந்து தமிழகத்துக்கு ஒரு நல்ல ஒரு வழியில கொண்டு போகணும் அப்படின்னா விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படி எங்களோட கடைசி நம்பிக்கையா இது இருக்கு. அதனால அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அவங்க சொல்லாத எல்லாத்தையும் ஒரு டீப்பா வந்து ஒரு விஷயத்த ஸ்கூல் டோர்லாம் வந்து பாத்ரூம் டோரு அந்த லேடிஸ்க்கு வந்து சரி பண்ணி கொடுக்கணும்னாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்த ஒரு மேற்கொண்ட பார்வையோடு நல்லா வந்து அதை யோசிச்சு பண்றாங்க அப்படின்னும் போது இவ்வளோ யோசிக்கிறவரு நாளைக்கு தமிழகத்தை பார்த்துக்க மாட்டாருன்னு இல்லைல்ல. ஸோ எங்களோட லாஸ்ட் ஹோப் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. எல்லாத்துக்குமே ஒரு சான்ஸ் கொடுத்துட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டாங்க, பல இது பண்ணிட்டாங்க. அவரு உங்களுக்கு ஒரு பைசா எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அவர் ஜெயிக்க வைக்கணும். ஜென் ஜிக்கும் சரி, ஜென் எக்ஸுக்கும் சரி, அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனும் சரி, இப்போ எல்லாமே ஓட்டு பண்ணாங்க. அவரே சொல்லியிருக்காரு, உங்க காசு தான் உங்களுக்கு திருப்பி வருது, வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாரு. உங்க காசை வாங்கிக்கோங்க, எல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான ஆள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்க. நான் ஓட்டு போட தளபதி தான் போடுவேன். உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தளபதிக்கே போடுங்க. தளபதியே ஜெயிக்கட்டும், தளபதியே அடுத்த ஜென்ரேஷன் ஆளட்டும். ஏதோ ஒரு நடிகை அந்த பொண்ணு பேர் கூட தெரியல, இந்த சாப்பாட்டுக்கு இல்லாம கத்திட்டு கிடக்கும் போல. அது யாரும் சாப்பாடு கொடுப்பாங்களா இருக்கு, சாப்பாடு தண்ணியெல்லாம் கொடுப்பாங்களா, அந்த பொண்ணு வேற கத்திட்டு கிடக்குது. அது எந்த பொண்ணு பேர் கூட எனக்கு தெரியல. அது பேர்லாம் சொல்லி நான் பெரிய ஆளாக்கெல்லாம் விரும்பவே இல்லை. உண்மையிலே அதுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. அது இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணா வேற எங்கேயாவது வாங்கி தான் சாப்பிட்டு ஆகணும். அப்போ யாராவது சொன்னதை வச்சு கேட்டுக்கிட்டு அது கத்திட்டு கிடக்கும் அந்த பொண்ணு. பாவம் அந்த பொண்ணெல்லாம் அந்த கொஞ்சம் மென்டல் நினைச்சிட்டு விட்டுருங்க தயவு செய்து. அதனால அதை பத்தி விமர்சனமோ தயவு செய்து நீங்க மீடியாவும் அந்த பொண்ணை எடுத்து தயவு செய்து போடாங்க. அது வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான், அதுக்கு பொழப்பு இல்லை, எதுவும் கிடையாது. ஏன்னா அது கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது முடிஞ்சிச்சுன்னா ஏதோ ஒரு மனநிலை காப்பகத்துல தயவு செய்து சேர்த்து விட்டுருக்கேன். அதான் மனநிலை காப்பகத்துல சேர்த்து. அவனா ஒரு ஆளே கிடையாது. யாரு காசு கொடுத்து கூட்டிட்டு வந்த கூட்டம் இவ்வளவு கிடையாது. விஜய்க்கு மட்டும்தான் இவ்வளவு கூட்டம் இருக்கும். எல்லாமே உறுப்பினர் நாங்க 1 கோடி வச்சிருக்கோம், 2 கோடி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இங்கே உள்ள தொகுதியில் மட்டும் 2 லட்சம் வாக்கு இருக்குன்னா அதில் 50,000 உறுப்பினர்கள் இந்த விஜய் பின்னாடி இருக்காங்க. இளைஞர்கள் தான் இந்த கட்சியின் ஆணிவேர். அந்த ஆணிவேர் மரமாக முளைக்கும். ஏன்னா பல பழங்களை வந்து பரிசாக கொடுக்கும் மக்களுக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே ஒரு ரூபா கூட என்ன யாருக்கும் தரல. கூடிய கூட்டங்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு கட்சியிலையும் பிரியாணி கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, ஏன்னா கோட்டு கொடுப்பாங்க, மற்ற என்னென்னமோ கொடுக்குற பரிசு பொருள்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா ஆனால் இங்கே வந்த கூட்டத்துக்கே உங்களுக்கு ஏன்னா பயம் உண்டாகி போச்சு. மாற்று கட்சியினருக்குலாம் இப்போ பயம் வந்துருச்சு. யங்ஸ்டர்ஸ் வந்து விஜய் வந்து ரொம்ப ஆதரிக்கிறாங்க. நான் வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்டு இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ட்ரிச்சியில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் விஜயினுடைய கொள்கைகள் பிடிச்சிருக்கு. அவர் பேசுறது எல்லாமே யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை நிறைய இருக்குது. ஏன்னா மாற்றங்கள் வந்தால் தான் நல்லாயிருக்கும், ஒரு புது மாற்றம் வரும். ஏன்னா அவங்க குடும்பமே வந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால் கண்டிப்பாக விஜய்க்கு வந்து நிறைய ஆதரவு இருக்குது. தலைவர் கண்டிப்பாக ஜெயிப்பார். அடுத்த முதலமைச்சர் விஜய் தான். மாற்றம்னு தான் மாறாதது. அதனால் கண்டிப்பாக வந்து விஜய் சார் வருவார். எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அவருக்கு ஓட்டு போடுவாங்க. எல்லாமே என் பசங்க எல்லாருமே விஜய் தான் கண்டிப்பா அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதனால கண்டிப்பா தலைவர் தான் ஜெயிப்பார். அடுத்த முதலமைச்சர் விஜய் தான். வெற்றி வாய்ப்பு நீங்க இவ்வளவு நேரமா நிக்கிறீங்க, நீங்களும் காலில இருந்து வந்திருப்பீங்க. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நீங்க இவ்வளவு நேரம் ஆனும்போதே பார்த்துருக்கலாம், கும்பலை பார்த்தே தெரிஞ்சிருக்கோம். ஸோ கண்டிப்பா எதுக்காக ஆதரிக்கணும்னா, 2வது ஒண்ணு அவர் ஆக்டருக்காக மட்டுங்கிறதுக்கு மட்டுமே கிடையாது. 2வது அவர் என்ன கொள்கையை முன்வைக்கிறாருங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ என்ன கொள்கையை முன்வைக்கிறாருங்கும் போது அடுத்த ஜென்ரேஷனுக்கான கொள்கை வந்து இப்பதான் அவர் தான் கரெக்டா கொண்டு வர்றாரு. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து பிரிவினவாதம் பேசல, 2வது வந்து நம்ம பொய்யான திராவிடம் பேசல, 2வது பொய்யான தமிழ் தேசியம் பேசல, தமிழ் தேசியத்தை வச்சு மற்றவங்களை பிரிக்கிறதுக்கும் பேசல. ஸோ அவர் எல்லாமே பிறப்புக்கும் எல்லா இருக்குங்கிற ட்ராக் லைனு. 2வது மதச்சார்பின்மை அது எல்லாமே பேசுறாரு. ஸோ அடுத்து வந்து அதுதான் இனிமே மக்களுக்கு தேவையான ஒன்றா இருக்கு. 2வது யங்ஸ்டர்ஸுக்கும் தேவையான ஒன்றா இருக்கு. ஸோ அது ஒன்னே போதும் அவர் பின்னாடி நாங்கள் நிற்கிறதுக்கு. இதுதான் உண்மை. டிவிக்கே ஒரு ஆக்டருக்குங்கிறதுக்காக மட்டுமே நம்ம பின்னாடி போனால் அது வந்து நம்ம முட்டாள்தனம். கரெக்டுங்களா? அவர் என்ன சொன்னாலும் நம்ம கேட்க முடியாது. ஸோ இப்போ வந்து நிறைய கும்பல் அப்படி இருக்கு, என்ன சொன்னாலும் பார்த்துக்கலாம். இன்னொரு கும்பல் வந்து காசுக்காக இருக்கு, காசுக்காக வந்து அவங்க என்ன பண்ணாலும் நம்ம முட்டு கொடுக்கணும் அப்படின்னு. இன்னொரு கும்பல் வந்து அவர் என்ன சொன்னாலும் வந்து கத்துறாரு, தெருவுக்கு தெரு போய் கத்துறாரு, அது வந்து உண்மையா இருக்கிற மாதிரியே இருக்குன்னு எவ்வளவு போய் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம மீடியாலே சொல்லியிருக்கீங்க. எவ்வளவு வந்து ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயத்துக்கு எவ்வளவு முரண் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வீடியோ போட்டுருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும் போது
இது எல்லாம் இல்லாம ஒரு மனுஷன் வந்து நிக்கிறாரு, ஏதோ ஒண்ணு பண்றேன்னாரு. ஸோ இப்ப வந்து மத்தவங்கலாம் வந்து இந்த இலவசங்கள் கொடுக்கறது அதெல்லாம் வந்து அவங்க நிறைய வந்து விமர்சிச்சாங்க. இப்படி இவரு வந்து இலவசம் கொடுக்குறாரு அப்படின்னு. என்ன மேட்டர்னா இங்க வந்து ஜெயிக்கணும். ஒரு கட்சின்னு வந்துச்சுன்னா அது ஜெயிக்கணும். ரெண்டாவது நம்மளோட மக்களுக்கு அடிப்படை தேவையை வந்து இது பண்ணணும். ஸோ இந்த 2 திராவிட கட்சிகளும் இப்போ வந்து மக்களை வந்து இதுக்கு பழக்கப்படுத்திட்டாங்க. காசு கொடுத்து, பரிசு பொருள் கொடுத்து, இலவசம்னே கொடுத்து பழக்கப்படுத்திட்டாங்க. அதை வந்து மாற்றணும். எப்படி மாற்றணும்? எடுத்த உடனே நான் எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவேன் அப்படின்னா மக்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு வெகுஜன மக்களோ பாமர மக்களோ அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து 1 by 1 தான் நம்ம மாற்ற முடியும். கரெக்டுங்களா? வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வாழ்வாதாரத்தை வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே பிளாங்கா வந்து புரிஞ்சுக்கிறவங்க, விமர்சனம் பண்ணணும்னு மட்டும் நினைக்கிறவங்க என்ன வேணா பண்ணலாம். ஸோ இல்லாம மக்களை வந்து அடிப்படையா ஒன்னா ஒரு கட்டமா மாற்றணும்னு நினைக்கிறது தளபதி. அதனால நாங்க கண்டிப்பா அவர் சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்காக மட்டும் தான் இல்லைன்னா அவர் நான் இங்க பின் பாயிண்ட் பண்ணி சொல்றேன், நானும் பொறுப்புல இருக்கேன். ஆக்டருங்கிற ஒரு காரணத்துக்கு வச்சு மட்டுமே நாங்க பின்னாடி போல. எங்களுக்கும் அறிவு இருக்கு, எங்களுக்கும் மூளை இருக்கு, நாங்களும் யோசிப்போம். ஸோ நாங்க தற்கொலைகள் கிடையாது. அடுத்து வந்து ஐடியாலஜி படி உருவாக்குற ஒரு கூட்டம் நாங்க.